வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்து உருண்டை. அது என்னன்னாக்க, கவர்மெண்ட்டில் மாதமாக இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சத்து மாவு பேக்கெட் கொடுக்குறாங்க. அது எல்லோரும் வாங்குகிறாங்க. அந்த சத்து மாவில் கஞ்சி வச்சு குடிக்க சொல்கிறாங்கன்னுட்டு கஞ்சி வச்சு குடித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. இப்போ என்ன செய்யலான்னா, அதை கஞ்சியாக குடிக்காமல் உருண்டை மாதிரி இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம டேஸ்ட்டு சேர்த்து உருண்டையாக செஞ்சு அதை டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தால் எல்லாருக்குமே அது நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதுதான் அந்த சத்து மாவு. இப்போது இந்த சத்து மாவு கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவு. இது எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போது என்னென்ன பொருள் வேணும்னா, நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரியை நான் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் கரைச்சி பாகு மாதிரி ஆக்கி அதில் ஊற்றி பிடிக்கிறதுக்காக, அதுலேயும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம். அப்புறம் சுக்குத்தூள் கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அது எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ நான் வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே என்ன பண்ணலான்னா, இதுலேயே கொஞ்சமாக சுக்குத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் வச்சுக்கோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டுடலாம். அப்புறம் தேங்காய் துருவுனது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கணும், தளன்னு கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். நல்லா கொட்டி இதே போல் கிளறிடணும். சூடு ஆறுனதும் நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி உருண்டை. இந்த மாதிரி பிடிச்சி வச்சு தினமும் ஒரு உருண்டை எல்லோரும் சாப்பிட்லாம். வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம், கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி மாவு கிடச்சிதுன்னா இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே.